நமஸ்தே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் 1 போதினி, இந்த போதினி பார்ட்டில் இன்றைக்கி நாம் 13th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பாக் 1 போதினி பார்ட்டில் இருக்கக்கூடிய 13th லெசன் பார்ப்போம். பார்ட் 13 லெசன் 13. இது 12th லெசனோட கண்டினியூஸ் தான் இந்த லெசனும், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி தான் இந்த லெசன்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி வெர்பு கூட வெர்பு கூட நம்ம ஊங்கா சேர்த்தோம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நம்மளை பற்றி நாமளே ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே அப்படின்னு ஓகே ஓகி அப்படின்னாக்க என்னது? இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம கேட்குறது. அது மேலாக இருந்தாக்கா ஓகே, ஃபீமேலாக இருந்தால் ஓகி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகா அப்படின்னாக்கா 2 பேர் 3வது நபரை பற்றி நாம் பேசுகிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஏகி அப்படின்னா அது ஃபெமினைனை நம்ம பற்றி பேசுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏங்கே, அதாவது ஏங்கி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா அது ஃபெமினைன். ஏங்கே அப்படின்னாக்கா அது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அதனுடைய கண்டினியூஸாக இந்த லெசனும் பார்ப்போமா? கல் அசோக் கஹா ஜாயேகா, நாளை அசோக் எங்கே போவான். ஜாங்கிறது வேர்பு, ஏகா அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இன்னொருத்தனை பற்றி கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். நாளைக்கு அசோக் எங்கே போவான் அப்படின்னு அர்த்தம். கல் அசோக் சென்னை ஜாயேகா, நாளை அசோக் சென்னை போவான். அசோக் சென்னை கியோ ஜாயேகா, அசோக் சென்னைக்கு ஏன் போவான்? கியோங் அப்படின்னா ஒய். वह चेन्नई में हॉकी खेलने जाएगा, அவன் சென்னையில் ஹாக்கி விளையாட போவான். ஹாக்கி பாருங்க, இங்கே சந்திர மட்டும்தான் இருக்குது, பிந்து இல்லை. இந்த மாதிரி சந்திர மட்டும் இருக்குது அப்படின்னாக்க ஓ ப்ரொனன்சியேஷன், டாக்டர், லாயர், ஹாக்கி அந்த மாதிரி அந்த ஓ ப்ரொனன்சியேஷனுக்கு தான் இந்த சந்திர மட்டும் வரும், பிந்து வராது. சரிங்களா? அவன் சென்னையில் ஹாக்கி விளையாட போவான். वहाँ शनिवार को हॉकी का खेल है, அங்கே சனிக்கிழமை ஹாக்கி விளையாட்டு இருக்கு. क्या அசோக் ஹாக்கி खेलता है, அசோக் ஹாக்கி விளையாடுவானா? முன்னாடி கியா வந்திருக்கு, அப்போ அது கொஷின் டைப்பு. விளையாடுவானா? அசோக் ஹாக்கி கூப் खेलता है, ஆமாம் அசோக் ஹாக்கி நன்றாக விளையாடுவான். கூப் அப்படின்னா நன்றாக. அசோக் को कौन சென்னை भेज दे हैं, அசோக்கை யார் சென்னை அனுப்புகிறாங்க? யார் சென்னைக்கு அனுப்புகிறாங்க? பேஜ் அப்படின்னாக்கா அனுப்புறது, சென்ட் பண்ணுறது. அசோக் को हमारे प्रधान अध्यापक சென்னை भेज दे हैं, அசோக்கை நம்முடைய முதன்மை ஆசிரியர், அதாவது ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, பிரதான் அத்தியாபக் சென்னை भेज दे हैं, சென்னைக்கு அனுப்புகிறாங்க. அசோக் வஹா கித்தனே தின் டஹரேகா, அசோக் அங்கே எத்தனை நாட்கள் தங்குவான்? டஹர் அப்படின்னா ஸ்டே பண்ணுறது, டஹரேகா ஏகா அதாவது இன்னொரு நபரை பற்றி நம்ம பேசுகிறது. அங்கே எத்தனை நாள் தங்குவான்? அசோக் வஹா 5 दिन டஹரேகா, அசோக் அங்கே 5 நாட்கள் தங்குவான். வஹா கேல் 3 दिन का है, அங்கே விளையாட்டு 3 நாள் இருக்குது, 3 நாளைக்கு இருக்குது. आज अशोक किस गाड़ी से जाएगा, இன்று அசோக் எந்த வண்டியிலிருந்து போவான்? वह शाम की गाड़ी से जाएगा, அவன் மாலை நேர வண்டியிலிருந்து போவான். मैं शाम को स्टेशन जाऊंगा, பாருங்க தன்னை பற்றி, நான் சாயங்காலம் ஸ்டேஷன் போவேன். ஜா ப்ளஸ் ஊங்கா, ஜாவுங்கா போவேன், தன்னை பற்றி சொல்கிறது. क्या तुम भी स्टेशन चलोगी वोगे, तुम भी நீயும் ஸ்டேஷன் செல்வாயா? ஓகே செல்வாயா, சல் ப்ளஸ் ஓகே चलोगे செல்வாயா. मैं भी अवश्य स्टेशन चलूँगा, ஆமாம் நானும் அவசியம் ஸ்டேஷன் செல்வேன். मैं 4 बजे तुम्हारे घर आऊँगा, நான் 4 மணிக்கு உன்னோட வீட்டுக்கு வருவேன். ஆவுங்கா வருவேன். வஹா சே ஹம் தோனோங் ஸ்டேஷன் ஜாயேங்கே, ஏங்கே ப்ளூரல் ஃபார்ம். அங்கிருந்து நாம் இருவரும், தோனோங் அப்படின்னாக்கா போத் இருவரும், ஸ்டேஷன்
போவோம். ஜாயேங்கே போவோம். ஜாயே அதாவது ஜாவுங்கானா போவேன். சரிங்களா? ஜாயேங்கேன்னு இருக்கு. அப்போ ஏங்கேன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளூரல் ஃபார்ம். போவோம் அப்படின்னு அர்த்தம். காடி கித்தனை பஜே சூட்தி ஹே? வண்டி எத்தனை மணிக்கு புறப்படும்? காடி 6:30 பஜே சூட்தி ஹே. வண்டி 6:30 மணிக்கு. சனா 6, ஷாடேனா அரை. நம்ம 6 அரைன்னு தமிழில் பின்னாடி சொல்லுவோம் அரையை. ஆனால் ஹிந்தியில் அந்த நம்பருக்கு முன்னாடியே வந்துடும். இந்த அரை கால் இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்துடும். சரிங்களா? வண்டி 6:30 மணிக்கு. பஜேனா மணிக்கு, ஓ கிளாக்கு புறப்படும். அதாவது சூட்னா புறப்படுறது, கிளம்புறது. வண்டி 6:30 மணிக்கு புறப்படும். ஹம் 6 பஜே ஸ்டேஷன் பகுஞ்சேங்கே. நாம் 6 மணிக்கு ஸ்டேஷனை அடைவோம். பகுஞ்சப்னா ரீச் ஆகிறது. பகுஞ்சு ப்ளஸ் ஏங்கே, பகுஞ்சேங்கே அதாவது அடைவோம், சேருவோம். நம்ம 6 மணிக்கு ஸ்டேஷனில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மே அசோக்குக்கோ மாலா பகனாவூங்கா. பகன் ப்ளஸ் ஊங்கா அணிவிப்பேன். நான் அசோக்கிற்கு மாலை அணிவிப்பேன். மேம்பி உசே ஏக்கு மாலா பகனாவூங்கா. நானும் அவனுக்கு ஒரு மாலை அணிவிப்பேன். மே பாசார் சே ஏக் படியா மாலா லாவுங்கா. நான் கடையிலிருந்து ஒரு நல்ல மாலை வாங்கி வருவேன். லாவுங்கா வாங்கி வருவேன், கொண்டு வருவேன். ஆஜ் ஸ்டேஷன் பர் ஹமாரே அத்தியாபக் பி ஆயேங்கே. இன்று ஸ்டேஷனுக்கு நம்முடைய ஹெச்எம் அதாவது ஹெட் மாஸ்டரும் வருவாங்க. ஆயேங்கே இது வந்து ரெஸ்பெக்ட் சிங்குலர். ஆ ப்ளஸ் ஏங்கே. ஏங்கேங்கிறது ப்ளூரல் ஃபார்முக்கும் வரும், சிங்குலர் ரெஸ்பெக்ட்டுக்கும் வரும். ஆயேங்கே வருவாங்க. அசோக் கப் சென்னை சே வாபஸ் ஆயேகா. அசோக் எப்பொழுது சென்னையிலிருந்து திரும்ப வருவான்? வ புத்வார் சபேரே இதர் வாபஸ் ஆயேகா. அவன் புதன்கிழமை காலை. சபேரே அப்படின்னா காலை. இதர் இங்கே. வாபஸ் ஆயேகா திரும்ப வருவான். அவன் புதன்கிழமை காலையில் திரும்ப இங்கே வருவான். ஆஜ் சபாமே கௌன் போலேங்கே. இன்று சபால யார் பேசுவாங்க? போலேங்கே பேசுவாங்க. ஏங்கே ப்ளூரல் ஃபார்ம். ஆஜ் சபாமே பிரதான் அத்தியாபக் போலேங்கே. இன்று சபாவில் நம்முடைய பிரதான் அத்தியாபக் அப்படின்னாக்கா ஹெட் மிஸ்ஸஸ், அதாவது ஹெட் மாஸ்டர், ஹெட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த தலைமை ஆசிரியர் பேசுவாங்க. கியா வே ஹிந்தி மே போலேங்கே. அவங்க ஹிந்தியில் பேசுவாங்களா? ஹா வே ஹிந்தி மே ஹி போலேங்கே. ஆமாம் அவங்க ஹிந்தியில் தான் பேசுவாங்க. ஹி அப்படின்னா குறிப்பிட்டு சொல்கிறது, தான் இதுதான் அப்படின்னு குறிப்பிட்டு நம்ம பர்டிகுலராக சொல்கிறதுக்கு இந்த ஹீ வரும். போலேங்கே பேசுவாங்க. இப்போ நாம் இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஏக்கு வாக்கியமே உத்தர் தீஜியே. ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுங்க. கல் அசோக் கஹா ஜாயேகா. இன்று அசோக் எங்கே போவான்? இந்த கஹாங்கிறதா கொஷின் வேர்டு, அதை எடுத்துட்டு கல் அசோக் சென்னை ஜாயேகா. இன்று அசோக் சென்னை போவான். காடி கித்தனை பஜே சூட்தி ஹே. வண்டி எத்தனை மணிக்கு புறப்படும்? காடி 6:30 பஜே சூட்தி ஹே. காடி வண்டி 6:30 6:30 மணிக்கு புறப்படும். அசோக் கப் சென்னை சே வாபஸ் ஆயேகா. அசோக் எப்பொழுது சென்னையிலிருந்து திரும்ப வருவான்? அசோக் இந்த கப்புங்கிறது இங்கே கொஷின் வேர்டு. அசோக் புத்வார் சபேரே புதன்கிழமை காலை சென்னை சே வாபஸ் ஆயேகா. இந்த கப்புக்கு பதிலாக நீங்கள் புத்வார் சபேரேங்கிற வேர்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.